வதரு ஃபர்ஸ்ட் மர்டர். ஷார்ட் ஃபிலிமுக்கு எதுக்கிட்டா இந்த பில்டப்பு? படத்தை போடுங்கடா. அலைப்பாதை மாதன் மாதிரி தலையாட்டே போறாரே, இவர் என்ன பண்றாரு நீங்களே பாருங்களேன். இட்லி சாப்பிட்டேன். நீங்க நினைக்கிற மாதிரி படத்துல இவரை மட்டும் காட்ட போறது இல்லைங்க. ஏன்னா இவர் அலைப்பாதை மாதனும் இல்லை, இது மணிரத்னம் சார் டீமும் இல்லை. இது 5 பேர் சேர்ந்த ஒரு டீமுங்க. என்னையா 4 பேர் தான் இருக்கான் சார். இவரே எதுக்குள்ளே போகிறாரு? யோ நீ வேற எங்கேயா போற சார்? டைலாக் சொல்ல வேணாமா? சீன்ல டைலாகே இல்லை, வெளியே வாயா. சார் இவரே ஃப்ரேமில் வந்துட்டார் சார். சார் நெக்ஸ்ட் சீன் சார். அடுத்து என்ன? இன்ட்ரோ தான். இவர் தாங்க கார்த்திக். நம்ம படத்துலையும் இவருக்கு ஒரு ஜெஸி இருக்காங்க. சார் இங்கே இவன் தான் ஜான். இவன் இன்னும் ரெஜினாவை தேடிட்டு தான் இருக்கான், ஆனால் கிடைச்ச மாதிரி தெரில. ஹலோ சார். இவர் பேர் அரவிந்த். இவருக்கு கவி பேராசு ஏஆர் ரஹ்மான் ஆகணும்னு ஆசைங்க. சார் இங்கே கேமரா பாருங்கள். இவர் தான் ஜாய். இவர் மனசில் கேவி ஆனதுன்னு நினைப்பு, ஆனால் அப்படி இல்லாட்டியும் எங்கள் படத்துக்கு இவர் தான் கேமராமேன். சார் சூப்பர் சார். இவர் பேர் சிவாங்க. இவரோட ஆசையெல்லாம் கட்டுறது, வெட்டுறது, ஒட்டுறது. பயப்படாதீங்க, இவர் தான் எங்கள் படத்தோட எடிட்டர். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இன்னும் 2 நாள் இவங்க வாழ்க்கையில் நடக்க போகிற சந்தோஷம், துக்கம், நட்பு, பிரிவு, காதல், ஏமாற்றம். கண்டிப்பாக இன்னும் நிறைய காமெடி பார்க்கலாம். மச்சான் எந்திரா. மச்சான் எனக்கு பெப்சிடா. எனக்கு சவனப்டா. ஆமா மிரண்டாடா. மச்சான் மிரண்டா கடலை தானே போடுற, உனக்கு பெப்சி போதும். ஓகே மச்சான் என்னடா சரி இது ஹாலிவுட் மூவிஸா? இல்லை மச்சான், இதில் இருந்தாண்டா ஸ்டோரி ரேட்டில் நான் வருவாடா. நீ போ. நீ வை. என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் கல்ல போடுறான்? என்ன மச்சான்? நானும் அவனை மாதிரி கூட பிடிக்கிற பொண்ணை உஷார் பண்ணி காட்டுறேன் பாடுறான். மச்சான் அதுக்கு நீ கே அதான்டா மாறணும். ஏண்டா? ஏன்னா கூட அப்படி எல்லாமே பசங்கடா. டேய் மச்சான் நாளை என்ன பிளான்? என்ன இத்தனை நாள் இருந்த மாதிரி எப்போ வெட்டியா இருக்கும்? கழிச்சு நம்ம ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணிட்டா. எனக்கு கதையே ரெடி பண்ணல, அப்புறம் எப்படி படம் எடுப்பீங்க? மச்சான் கதையை நான் ரெடி பண்ணிக்கிறேன்டா. ஒரு நாள் என்ன கடை ரெடி பண்ண முடியும்? மச்சான் போன ப்ராஜெக்ட் லாஸ்ட் டைம் தானடா ரெடி பண்ணோம், அப்புறம் என்ன? அதான் ஒதுக்கிச்சு கரெக்டாக வச்சு. மச்சான் கேமரா சூப்பர் பாட் ரெடி பண்ணிட்டா பிரச்சனையே இல்லை. அவன் ஃபுட்பால் ஆடுவோம்ல, அங்கேயே பண்ணிக்கலாம். நீங்கள் மொக்க கதையாக இருந்தாலும் என்னோட கேமரா அங்கேயே கண்டிப்பாக கிடைக்கும். மச்சான் கதையை நான் ரெடி பண்ணிக்கிறேன். நாளைக்கு யாரும் ஜாயின் வர வேண்டாம், கால் பண்ணுறேன், எல்லாரும் ஸ்பாட்டுக்கு வந்துருங்க சரியா? மச்சான் கதை எப்படி இருந்தாலும் பரவாயில்லடா, எடிட்டிங்கில் நான் பார்த்துக்கிறேன். ஓகே ரைட்டா. யாருடா? என் கசின்டா. நாளை ஊருக்கு போகிறான், சென்ட் ஆஃப் பண்ண வீட்டுக்கு வந்துருந்தேன். சரிடா. அது இது எது நாம இப்ப விளையாட போறது செகண்ட் ரவுண்ட். சிரிச்சா போச்சு. ஒரு காமெடி பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பார்க்கணும்.
டிஷ் நீங்க குக் பண்றதுல எக்ஸ்பர்ட் பயங்கரமா? டொமேட்டோ ரைஸா? அதுதான் ரொம்ப ஈஸியான விஷயமாச்சே. ஹலோ, நான் ஜாய். நான் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டேன். நீ 9:30க்கு ஃபுட்பால் கிரவுண்டுக்கு வந்துரு. மறக்காம வரும்போது சிவாவையும் கூட்டிட்டு வந்துரு, சரியா? நான் ஸ்கிரிப்ட வந்து சொல்றேன், சரியா? நல்லா இருக்கும் ஆக்சுவலி பொங்கல். எங்களுக்கு பொங்கல் நல்லா இருக்கும். நான் வந்து அது மில்க் ரெட்ல ஏத்துறேன். எல்லாரும் நீ ஸ்ட்ரைட்டா நான் ஃபுட்பால் கிரவுண்டுக்கு வந்துரு 9:30க்கு. என்ன சாப்பிட போகுது நீ? ஜாய்க்கு வந்துருவாங்க, சரியா? மச்சான், நான் ஜானோட கசினை டிராப் பண்ண போறேன்டா. சரி 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 சரி. ஓகே, ஸ்கிரிப்ட் என்னடா? ஸ்கிரிப்ட் நான் ஸ்பாட்ல சொல்றேன்டா. இவ்வளவு நேரம் கால் பண்றேன், எடுக்கறியா கால்? சரி, சாப்பிட்டியா? கார்த்திக் டேய், இனிமே தான் சாப்பிட போகணும். நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். தோரா எங்க சாப்பிட போறீங்க? ஹோட்டல்ல தான் சாப்பிட்டு போகணும். சரி, நான் சாப்பிட்டு கோயிலுக்கு போறேன். ஹீரோ எங்க? லொகேஷன் பார்க்கறதுக்கா? நான் பீச்சுக்கு தான் போக போறேன். நம்ம பசங்க எல்லாம் வந்திருப்பாங்க. நான் கோயிலுக்கு போறேன், நீ வரியாடா? கோவிலுக்கா? லேட் ஆகுமே. சரி, வரேன். மச்சான், லைட்டிங் நல்லா இருக்குல்லடா? அங்கே என்னடா மச்சான்? அங்கே மச்சான், அந்த குளரை போடுறான். அங்கே என்னன்னு பாருடா. அந்த இடம் ஓகேவாடா மச்சான்? கேமரா போடுறா. லைட்டிங் நல்லா இருக்குல்லடா மச்சான்? இந்த இடம் ஓகேடா? இல்லடா, இது ஓகேடா. இது வச்சா நல்லா இருக்கும். கோவிலுக்கு வந்து வேஸ்ட். இன்னும் பார்க்கவே முடியல. உங்க அப்பா வேற வெளியே சுத்திக்கிட்டே இருந்தாரு. சரி சரி, ஓகே. கதை என்னன்னு சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சொல்லல. உன்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். என்ன மச்சான், உன் கசின் லூஸ் மாதிரி இருக்கிறான். அவன் ஒரு லூசு மாமா. மச்சான், நான் ஒரு கதை ரெடி பண்ணியிருக்கேன்டா. எந்த படத்துல இருந்தா சுட்ட? ஓன் ஸ்டோரிடா. சரி, சொல்லி தொலை. தம்மு, தண்ணி, லவ்னு சுற்றிட்டு இருந்த மெக்கானிக்கல் பசங்க கடைசியில் எப்படி படித்து பாஸ் ஆகுங்கிற மாதிரிடா. இதுக்கு எதுக்குடா ஸ்டோரி? அவங்க எப்படியும் கடைசியில் படித்து பாஸ் பண்ண தான் போகிறாங்க. மச்சான் 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 மச்சான், என்னடா அவ்வளோ அவசரமா? மச்சான், இந்த தடவையாவது நம்ம பாஸ் பண்ணுவோமாடா? டேய், என்னடா எப்படி சொல்லிட்டேன்? அதுக்குன்னே ராசியா பிங்க் கலர் சட்டை போட்டுருந்தா. போன தடவை இப்படி சொல்லி தான் மஞ்சள் கலர் சட்டை போட்டு வந்தேன். கதை பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. ஆனா புதுசா எதுவுமே இல்லையே. நல்லா கேட்டுக்கோ. இனிமேதான் கதையே மாற போகுது. ஓடுற கார்த்திக், என்னாச்சு? கார்த்திக் முட்டா. கார்த்திக், 2 மாடு தண்ணி அடிச்சு கிராஸ் ஆயிடுச்சு. மாடா? ஆமா, 2 குடிகார. கல் எடுத்துக்கணும் வேடா. கேமரா வைக்கலாம். அங்கே வைக்கலாம். கொஞ்சம் என்ன பண்ணுவோம்? அந்த கேமரா எடுத்தீங்க வை. கேமரா மேலே வச்சு ஃபோனுக்குள்ள தாங்க முடியாது. இது வேற உள்ள படிச்சுட்டு மச்சான், ஐடியா நல்லா இருக்குடா. அந்த முட்டை பசங்க நல்லா ஏமாறுவாங்கடா. டேய் மச்சான், என்னடாச்சு? ஒன்றும் இல்லைண்ணா மச்சான், சின்ன ஐடியா. வா. என்னடா பண்ண போகிறேன்? இல்லைடா மச்சான், சின்ன plan. டேய், என்னடா செய்ய போகிறேன்?
கதை ஓகேடா. நம்மளை அடிக்க போகிறது யாரு? அவங்க தான்டா மச்சான். ஆளை பார்த்தா பல்காக இருக்காங்களடா. வக்கீல் ஃபோன் பண்ணாரு. சாயந்தரங்களா 5000 ரூபா கொடுக்கணுமா? உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுமா? யாருக்குடா? அரவிந்த் தான்டா. ஐயா வருவாங்கடா. இந்த நேரத்தில் எவ்வளோ ஃபோன் மச்சான் அவனே ஃபோன் பண்ணுறாங்க. யாரா? அரவிந்த் தான்டா. இங்கே ஏதோ ஆக்சிடென்ட் நடந்த மாதிரியே இருக்கு. பிளட்டாக இருக்கு. சரி நீ பார்த்துக்கோ. அரவிந்தோட பைக் மட்டும்தான் இருக்கு. சாயோட பைக்கை காணும். பசங்க யாரையுமே காணும். சாயோட கூலர் மட்டும்தான் இருக்கு. அவனை காணும். பண்றாங்க. நான் அப்புறமா உனக்கு கால் பண்றேன். கதைக்கும் இப்போ ரியல் லைஃப்ல நடக்கிறதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கிற மாதிரி இருக்குடா. ஜாயோட கூலர் இருக்கு, ஆனா அந்த பசங்களை காணும். ரோட்ல வேற ஆக்சிடென்ட் நடந்த மாதிரி பிளட் இருக்கு. பீச்ல அரவிந்தையும் காணல. அந்த பசங்க சவுத்துல எழுதி இருந்தது உன் படத்தோட டைட்டில் தானடா? கார்த்திக்